ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக அவர் நடித்த தொடர்ந்து படங்களை நம்ம விமர்சனம் பண்ணிட்டு வரோம். அவரோட படங்களில் நம்ம அதிகமாக பார்த்து நம்ம வியந்து அவருடைய நடிப்பில் நம்ம மெய்மறந்து பார்த்த படங்களை முதல் படத்திலிருந்து நம்ம விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி 13வது படமான பட்டணத்து ராஜாக்கள் இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த், சில்க் சுமிதா, எஸ்.ஏ. சந்திரசேகர் டைரக்ஷனில் இந்த படம் மார்ச் 5, 1982 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் ஒரு பையன் அனாதையாக விடப்படுறாரு. அந்த பையன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேறு வழி இல்லாமல் பசியோடு சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நட்பு கிடைக்குது, ஒரு பெண் நட்பு. அந்த பெண்ணோட சேர்ந்துட்டு இவரும் சின்ன குழந்தைங்க, அதாவது ஒரு 10 வயசு 5-7 வயசு அந்த மாதிரி குழந்தைங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்குள்ளே என்னென்ன அதாவது ஒரு சின்ன சின்ன திருட்டுகள், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி அவங்க சாப்பாட்டுக்கு என்னவோ அதை ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருப்பார். அவர் கால் இருக்காது. அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர்த்தையும் எடுத்து வளர்த்துவார். அப்புறம் இவர் பெரியவங்க ஆயிடுவாங்க. அந்த பெரிய மனுஷன் ஜெய்சங்கர், அந்த பையன் விஜயகாந்த், அந்த பொண்ணு சில்க் சுமிதா. இவங்க 3 பேர் தான் இந்த படத்தினோட மெயின் கேரக்டர். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில்க் சுமிதாவும் விஜயகாந்தும் அவ்வளோ ஒரு நட்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கொள்ளையடிச்ச கும்பல் அவங்ககிட்ட இருந்து பணம் எடுப்பாங்க. அப்புறம் பணக்காரங்க ஆதிக்கமாக இருக்கிற அந்த பணக்காரங்கிட்ட பணம் திருடுவாங்க. அல்லது அதாவது ஏழைங்கிட்ட எதுவும் பண்ண மாட்டாங்க. பணக்காரங்க ஆதிக்கமாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருளும் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் 2 பேரும் வளருவாங்க. அதுதான் நியாயம்னு கூட அவங்களே சொல்லிக்குவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு தொழிலதிபர்களுடைய கொலை வழக்கில் சில்க் சுமிதா அவங்க கைதாகிடுவாங்க ஒரு சீனில். அதுக்கப்புறம் அந்த சில்க் சுமிதாவை அவங்ககிட்ட இருந்து எப்படி காப்பாற்றினாங்கிறது ஒரு கதை. அப்புறம் ஜெய்சங்கர் சாருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அவர் எஸ்.எஸ். சந்திரன் படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார். அவரை கொண்டுட்டு தான் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு 8 வருஷம் கழிச்சு வெளியே வருவார். அதுக்கப்புறம் எஸ்.எஸ். சந்திரன் உயிரோடு இருப்பார். மறுபடியும் அவரை கொண்டுட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது அவர் காலில் லாரி ஏற்றி கொண்டுருவாங்க. அதனால் ஒரு ஒத்த காலோட தள்ளுவண்டியில் வருவார். இது அவரோட கதை. இந்த கதையில் இப்போ ஓடிட்டு இருக்கிற கதையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில்க் சுமிதாவை அந்த கொலையாளி கொன்னது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி, அந்த கொலைக்கும் சில்க் சுமிதாவுக்கும் என்ன சம்மந்தம், விஜயகாந்துக்கு அந்த கொலைக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு இந்த முழு நீள கதையும் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் இந்த படத்தை முடிச்சிருப்பாரு. அதாவது இப்போ வர படங்களில் கேமியோ ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி விட்டுருவாங்க சில நேரத்தில். அதாவது கேமியோ ரோல் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, அந்த எவ்வளோ தூரம் காட்டணும், என்ன வாய்ஸில் அவங்கள மெடிடேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு சூப்பரான சீன் வச்சிருப்பாரு எஸ்.ஏ. சந்திரசேகர். அதாவது வில்லனை காட்டுறதுக்கு வில்லனை ஃபஸ்ட்டு காட்டவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, பின்னாடி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவர் ஃபோன் பேசுறது காட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நடந்து வர்றதை காட்டுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுவாங்க. நம்ம ஒரு 4 சீனுக்கு அப்புறம் ஒரு சீன் காட்டுவாங்க. ஆனால் முகத்தை காட்ட மாட்டாங்க, வாய்ஸ் வேறு மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இவரும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி நம்மளை உசுபெத்துவாங்க. ஏன்னா அந்த வகையில் அந்த காலத்தில் கேமியோ ரோலில் வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. அது போல தான் இந்த படத்தில் ஒருத்தர் பண்ணியிருப்பார். கிளைமேக்ஸ் எல்லாம் உண்மையிலே அந்த ஃபைட்டெல்லாம், அந்த பாம்பு அடிக்கிற சீனு, ஃபைட் சீனு எல்லாம் ஒவ்வொன்றும் அதாவது கேப்டன் அப்படின்னு வச்சுருந்தா இவருக்கு உண்மையிலே கேப்டனின் ஆக்ஷன் வச்சுருக்கலாம். உண்மையிலே அந்தளவுக்கு உண்மையிலே சூப்பரான ஒரு ஃபைட்டிங் சீன்லாம் நிறைய இருக்குது இந்த படத்தில். ஃபைட்டுக்கு குறைச்சலே கிடையாது. சில்க் சுமிதாவும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க இந்த படத்தில். இன்னும் போக இன்னொரு ஹீரோயின் இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க தான் 2 பேரும், விஜயகாந்தும் அந்த ஹீரோயின் தான் விரும்புவாங்க. சில்க் சுமிதாவும் இவங்களை விரும்புவாங்க. ஆனால் மேரேஜ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்கள தான் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. இந்த படத்தில் எஸ்.எஸ். சந்திரன் 2 சீனில் வந்தாலும் கூட மனதில் நிற்கும்படி சூப்பரான கேரக்டர் அவர் கொடுத்துருக்காங்க. அதுபோல் இந்த படத்தில் பாடல்கள் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இது மேற்கொண்டு இந்த படம் ஒரு ஆவரேஜ் இல்லாமல் அதுக்கு மேலே ஓரளவுக்கு ஓடின படம் தான் இந்த படம் பட்டணத்து ராஜாக்கள். ரொம்ப பிளாக் பஸ்டர் கிட்டலாம் கிடையாது, ஆனால் கிட்டு. எஸ்.ஏ. சந்திரசேகர் இந்த படத்தை கிட்டு கொடுத்துட்டாரு விஜயகாந்த் சாருக்கு. அடுத்ததாக நம்ம 14வது படமான ஆட்டோ ராஜா இந்த படத்தை பற்றி நாளைக்கு நம்ம பார்ப்போம். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.